இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வாழைக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோங்க. ஈஸியாக நம்ம இஞ்சி பூண்டு வச்சு மிளகு போட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து தயிர் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாங்க, அல்லது ஒரு ரசம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லை கிள்ளி போட்ட சாம்பார் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. நான் ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சுக்கிறேங்க. தோல் சீவிட்டு லேசாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் பாதி எடுத்துக்கிறேனுங்க, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடுகு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேனுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறேனுங்க. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேனுங்க. கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவுங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வருதுங்க. கடுகு நல்லா பொரியணும் படப்படன்னு. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டு. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விடலாம். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அடுத்தது மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். 2 செகண்ட் வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதே மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. லைட்டாக தண்ணி விட்டு வதக்கலாங்க. அப்போ கொஞ்சம் பச்சை வாசனை போகும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. பார்த்து போட்டுக்குங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. இந்த மசாலா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்க. அப்போ நம்ம வாழைக்காய் போட்டுக்கலாம். அந்தளவுக்கு நீங்கள் லைட்டாக கொதிக்க விடுங்க. நான் வெட்டி வச்சு வாழைக்காய் போட்டுக்கலாம். மசாலையும் நல்லா பரட்டி விடுங்க. அப்போ இது உப்பு இதெல்லாம் நல்லா இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இது காரத்துக்கு வரமிளகா, பச்சை மிளகா இது மாதிரிலாம் வேண்டியதில்லை. நான் பெப்பர் போட்டு இறக்கலாம். 2 நிமிஷம் வாழைக்காய் இந்த மசாலையை கலக்கி விட்டேங்க. லைட்டாக தண்ணி வெளியே ஊற்றலாம். ரொம்ப ஊற்ற வேண்டாங்க தண்ணி, கொஞ்சமாக ஊற்றிடலாம். அந்த வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேகட்டுங்க. நான் பார்க்கலாம். வாழைக்காய் 70% வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போகுது. நான் அதுக்கப்புறம் பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆச்சு. நான் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பெப்பர் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு டேஸ்ட்டான வறுவல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. டேஸ்ட்டான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நம்ம ரசம் சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். நீங்கள் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.